ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதத்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே ராசிக்கு ஜென்ம குருங்கிறது எப்போதுமே ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருந்தாலும், இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜென்ம குரு எப்படி சிறைப்படுத்தும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும் இல்லையா? பொதுவாகவே இது இந்த புரட்டாசி மாதத்துக்கான பலனாக எடுத்துக்காமல் ஜென்ம குரு ஒருத்தவங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலே அவங்க என்ன பண்ணலான்னா, தட்சிணாமூர்த்தியை போய் அவரோட எதுக்க நின்று அவரை வழிபடாமல் பின்பக்கமாக போய் பின்பக்கமாக வழிபட்டு ஒரு முகத்தில் படாத அளவுக்கு திரும்பி வர்றது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில என்ன பரிகாரங்கள் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுனால நாமளே ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இப்போ தான் நிறைய ஃபோட்டோஷாப்பில் நிறைய விஷயங்கள் வந்திருக்க, அதுக்குள்ளார இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இடையில குரு பார்த்திங்கன்னா அதிசாரமாக ஒரு 50 நாள் கடகராசிக்கு போயிட்டு வர நாட்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். அதனால் இது யார் ரொம்ப நெருக்கடியாக எந்த முடிவுக்கு வர முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறவர்கள் இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்து வைத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து இந்த புரட்டாசி மாதத்திலோட தொடக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ராசிக்கு உரிய அதிபதியான புதன் 4ஆம் இடமான மிதுனத்திலிருந்து இந்த மாதம் தொடங்குது. மிதுனத்தில் புதன் மட்டும் தனியாக இல்லை, சூரியனும் சேர்ந்துருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் இடத்துல விளையும் ஆதித்யனும் கணக்கனும் 4, 6, 8, 12 அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ராஜயோகத்துக்கான தொடக்கம் இந்த மாதத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சூரியனும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை புதனுக்கும் சூரியனுக்கும் சேர்ந்து கிடைப்பதுனால இந்த யோகத்தை என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அப்படியே துண்டிச்சு போட்டுட்டு போகிற சூழ்நிலை உருவாகிடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக சனி ஒரு பார்வை செய்யும் போதும் அல்லது ஒரு சேர்க்கையை பெறும்போதும் பார்த்திங்கன்னா, சனி அதை தடைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடை நினைக்கக்கூடாது, தாமதப்படுத்துவாரே தவிர எக்காரணம் கொண்டும் அதை தடைப்படுத்த மாட்டார். உங்களோட அவசரத்துக்கு கிடைக்காத தவிர நீங்களே வேணான்னு விட்டுட்டு வர காலத்தில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஸோ இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போகாது அப்படிங்கிறத நினச்சிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது. 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான தைரியம் வரும். எந்த இடத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆகி அதை மீண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும், 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான 5ஆம் இடம்ங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்காந்து கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உருவாகலாம். அல்லது பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவு பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் உருவாகலாம். அவங்களுடைய கல்விக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வெளிநாடு போவதற்கான செலவுகள் அவங்கள உருவாக்கியிருக்கோம். இதுக்கு தேவையான பணம் உடனே கிடைக்காம ஒரு இடத்துல கேட்க வேண்டிய இடத்துக்கு பதில் 4 இடங்களில் கேட்டு வாங்க மறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. மெயினாக 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே பொதுவாக மகிழ்ச்சியை தான் குறிக்கும் இல்லையா? சுற்றுலாக்கள், விருந்து நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் போயிட்டு வர்ற அளவுக்கு இருந்தால் கூட, ஆனால் சில நேரங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த திருமண நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், இல்லை தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தடைகளெல்லாம் அகற்றிட்டு, ஏன்னா சில நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, நெருக்கடியும் நிர்பந்தம் வரும். அப்போ தானே நம்ம ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் தான் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மற்றவங்க கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி தடைகள்லேருந்து நீங்கள் வெளிவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகாத்தம்மன் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில் எங்கே இருந்தால் கூட நாகாத்தம்மன் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வழிபாடு நடத்துவது. இது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதம் மட்டும் புரட்டாசி மாதம் மட்டும் வழிபாடு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு இந்த நெருக்கடியான சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் நடக்காமல் தடுத்துக்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தாலும், அதை சனி பார்வை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? 3 வேளையும் பார்த்திங்கன்னா காலம் தவறாமல் சாப்பிட்றதோ, இல்லை தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதோ, தேவையான துணிமணிகள் பொருள்களை வாங்கி வச்சுக்கிறதோ, இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தானே. சனி பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,
தேவையான பொருள்கள் வீட்டில் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான சூழல் உருவாகாது. வேறு ஏதாவது நெருக்கடியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரே வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. ஆளுக்கால் ஒரு மூலையில் ஒரு சூழ்நிலைக்கு போகிற மாதிரி இருந்தால் எப்படி வீட்டில் ஒன்றா உட்காந்து பேசுறது கொள்வது இந்த மாதிரி சூழல் வரும்ல. அதனால் இதுக்குனால மன உளைச்சலுக்கு ஆகாமல் இதுவே ஒரு பரிகாரம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத நீங்கள் நினச்சிக்கலாம். அடுத்து மிதுன ராசிக்கு 6க்கும் 11க்கும் உரிய கிரகமான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து அதை குரு பார்வை செய்வதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை பல பேருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயம் நடக்கிறதுனா எப்படின்னா 3 விஷயங்களில் நல்ல விஷயம் நடக்கும். எப்படின்னா கடன், அதாவது தீராத கடன் ஏதாவது இருந்தால் அந்த கடன் கழுத்தை நெரிக்கிற கடனாக இருந்ததுன்னா அந்த கடனோட ஒரு பகுதியை நீங்கள் கட்டி முடிப்பீங்க. அதே போல் நெருக்கடி நீண்ட காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற நோயிலேருந்து சற்று ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையாக நடந்துகிட்ருக்க பல பேருக்கு குறைந்தபட்சம் வழக்குகள் தள்ளுபடி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையில்லாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நமக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் நெருக்கடிகள் கொடுத்துட்டு வந்திருப்பாங்கள்ல, அதிலேருந்து தான் விலகி வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கலை கொடுத்தா கூட பிள்ளைகள் வழியில் ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தலையிடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப நாளாக திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இந்த மாதம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன புரட்டாசி மாதத்தில் யார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாதுல்ல. அந்த திருமணத்தை முடிவு செய்வதற்கு உறுதி செய்வதற்கு இந்த பொண்ணு தான் இந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு ஒரு உறுதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீண்ட காலமாக தேடிட்டு வந்த ஒரு இடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஓகே கரெக்டு நமக்கு திருமணம் கைகூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு செவ்வாயை பார்வை செய்வதனால் இந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறப்பதற்கான சில ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க. பொதுவாக 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிதுன ராசிக்கு இருப்பது நல்ல பலன்களை கொடுக்காது என்றாலும் இந்த குருவோட பார்வை அதை மாற்றி அமைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போதைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருப்பது பொதுவாக பாவக்கிரகங்கள் இந்த மாதிரி 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை. அதே சமயம் இந்த ராகுங்கிறது 9ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை அதுக்கு கிடைக்கிறதுனால இப்போ தந்தை வழியில் நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கக்கூடிய அந்த சொத்து சுகங்கள் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் நமக்கு கை கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக சொத்துக்கள் வழக்குகள் இருந்திருக்கும், அல்லது யாராவது வேறு ஒருத்தவங்க ஆக்கிரமித்து வச்சுருப்பாங்க, அல்லது ஏற்கனவே யாராவது வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படிலாம் நமக்கு தேவையான பங்கை யாராவது பிரித்து கொடுக்காமல் வச்சுருப்பாங்கல்ல. இது நீண்ட காலமாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி யாரோ ஒரு பெரியவங்க தந்தை வழியிலையோ தாய் வழியிலையோ அதில் இறங்கி இந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே கூட நடக்கலாம். இந்த மாதம் நடக்கலாங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதனால சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிறைவும் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது உங்கள் ராசிக்கு 8க்கும் 9க்கும் உரிய கிரகமான சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழில்காரகன் கர்மகாரகன், அது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். வேலை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கவலைகள்லாம் மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் வருவாய் பெரிய அளவுக்கு வருதா கம்மியாக வருதா கூடுதலாக வருதாங்கிறத கடந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருவாய் வந்துடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அதே சமயம் இந்த சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் இது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு மந்தமான போக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமோ, நம்ம இந்த பிஸ்னஸை விட்டு இன்னொரு பிஸ்னஸுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது, இப்படியெல்லாம் முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா ஏற்கனவே சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து இங்கே பார்த்துட்ருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சுய தொழில் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் கூட பார்த்திங்கன்னா தொழிலில் சரியான ஆர்டர் இல்லாமலும் நிதி நெருக்கடிகளுக்கும் சிக்கி ஆளாகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட இதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக வெற்றி பெற முடிவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. எவ்வளவுதான் பிரச்சனைகளும் நெருக்கடியும் உங்களை சுற்றி வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதனால பல பேர் இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவாங்க.
தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அடுத்தது ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை, புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் சனி பார்வை இருப்பதனால எல்லா ராசிக்காரர்களுமே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரபேஸ்வரர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அதுவும் மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக மங்களநாதர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவன் எங்கே இருந்தாலும் அவர்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன் கிடைக்கும். இதுவரை மிதுன ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் கடகராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.